ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா சிந்தகா சிட்டி சென்டர். எஸ், அல் சிந்தகா சிட்டி சென்டர் தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு வழக்கம் போல் நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம். இது வந்து யூ டிரைவ் கார்னு சொல்லுவாங்க. இது ஆப் மூலயமா ஆக்டிவேட் பண்ணுறது. நம்ம இது தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம இந்த காரை எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் ஓட்டுமோ ஓட்டிட்டு அப்புறம் எங்கே பார்க்கிங் இருக்கோ அங்கே விட்டுட்டு போயிடலாம். நம்மளே ட்ரைவ் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் நம்ம ரோடு கிராஸ் பண்ணி அதேமாரி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். நீங்கள் லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்துருப்பீங்கள்ல, அல் குபேபா ஸ்டேஷன் போனது, அதே வீடியோட கண்டினியூ தான் இது. அல் குபேபா அந்த ஸ்டேஷன் நம்ம போயிருந்தோம்ல, அந்த ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த சிட்டி சென்டர். ஃபஸ்ட் நம்ம ரோடு கிராஸ் பண்ணி அந்த சிட்டி சென்டருக்கு போயிடுவோம். நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு அவர் நின்று போஸ் கொடுத்துட்டு போகிறாரு. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்கள் மட்டும்தான் கேமரா அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்குறேன். இது நம்ம ஊர்லேயே இருக்குது, அதே மேக்ஸ் தான். ஆனால் இங்கே பயங்கர ரேட் இருக்கும். உங்களுக்கு நார்மலாகவே நாங்கள் ப்ரைஸ் காட்டுறேன் பாருங்களேன். அங்கே பாருங்கள், நார்மலாகவே ஒரு டிஷர்ட்டே 40 dirhams இருக்கும். 2 டிஷர்ட் வாங்கினா 70 dirhams. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க டிஷர்ட்டு, ட்ராக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 10 dirhamsக்குள்ளே தான் நான் வாங்கியிருப்பேனே. நான் எப்போல்லாம் ஆஃபர் போடுறாங்களோ அப்போல்லாம் போயிட்டு ஒரு 4-5 டிஷர்ட்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுவும் டே டு டேயில் தான் பயங்கரமாக ஆஃபர்ஸ் போடுவாங்க. 40 dirhams 70 dirhams ஒரு டிஷர்ட்க்கா? நோ வே. இங்கே ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே நிறைய பர்ஃப்யூம் கடை இருக்கும். இங்கே தான் பாப்பாவுக்கு ஒரு பொம்மை வாங்கலாம்னு நினச்சோம் நாங்கள். இங்கே டாய்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே. கூலர்ஸ், பர்ஃப்யூம்ஸ் அதுதான் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். வாட்ச்சு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, வாட்செல்லாம் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே மொபைலுக்கு மாறிட்டாங்க. டைம் என்னென்னு கேட்டாலே ஃபஸ்ட்டு அவங்க கை மொபைலில் தான் எடுத்து பார்க்குது. ஆனாலும் இந்த வாட்செல்லாம் இன்னும் கட்டிகிட்ருக்காங்களான்னு எனக்கு தெரியல, அதுவும் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி. சரி, ஃபஸ்ட் நம்ம கேரிஃபோர்லேருந்து போயிடலாம். நம்ம ஒரு கடையாகவே கவர் பண்ணலாம். கேரிஃபோரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போயிடுவோம். அங்கே ஷாப்பிங் முடிச்சிட்டாலே இங்கே பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. இங்கே தான் ஃபஸ்ட்டெல்லாம் அந்த பழைய வீடு இருக்கும்போது இங்கே தான் மந்த்லி வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நல்லா இந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரிஃபோர் தான். ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கணுனாலே அதுவே ஒரு 1 hour 2 hours கிட்ட ஆகிடும். அப்படின்னு சொல்லி நாங்கள் உள்ளே நுழைஞ்சோம். ஆனால் ஸ்டார்டிங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிக்சர்லேயே நான் கவர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த கார் வந்து பொம்மையாக மாறும் இல்லையா, அது எல்லாமே 130 dirhams. இங்கே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான். ஆனால் நம்ம இந்த காய்கறி ஐட்டம், ஃப்ரூட்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். இதெல்லாம் நார்மல் ப்ரைஸ் தான் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் தான் நம்ம முன்னாடி வச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் புது ஃப்ரிட்ஜ் மாற்றிருக்கோம். இந்த ஸ்டவ் தான் இங்கே தான் வாங்கினது. ஸ்டவ்வு, ஃப்ரிட்ஜு, ஃபேனு, டேபிள் ஃபேன்ஸ் எல்லாமே இங்கே தான் வாங்கினோம் நாங்கள். இங்கே வந்துட்டு நாங்கள் பே பண்ணிவிடுவோம், அட்ரஸ் கொடுத்துருவோம், உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. இங்கே சோஃபாஸ்லாம் நல்ல ஆஃபர்ஸில் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்டவ், இப்போ இது வந்து டபுள் பேனரில் வந்திருக்கு. சாக்லேட் செக்ஷன்ஸ்லாம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், பேபிஸ்க்கு தான் ஃபுல்லாக வகையாக. இது மீட் செக்ஷன். 7 dirhamsக்கு சிக்கன் பிரியாணி ப்ளஸ் பாஸ்தா கொடுத்துருந்தாங்க. ரமதான் ஃபெஸ்டிவல் இல்லையா, ஸோ அதனால் நிறைய சாக்லேட்ஸ், நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க.
பீஸாஸ்லாம் மீடியம் சைஸ் பீஸாவே 10 dirhams கொடுத்துருந்தாங்க. அதுவே நல்ல ஆஃபர் தான். நாங்கள் ஒரு பீஸா ஒன்று வாங்கிட்டோம், மீடியம் சைஸு வெஜிடபிள் பீஸா வாங்கிட்டோம். இங்கே சாப்பிட்றதுக்கெலாம் நிறைய கிடைக்குங்க. ஃபுல் கிரில் சிக்கனே 16 dirhamsக்கு கிடைக்கும். பிரியாணிஸ்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் வச்சுருப்பாங்க. அதான் பார்த்தீங்களா அந்த காம்போ, ஒரு கிரில் சிக்கன் வச்சு ஒரு மந்தி 7 dirhams தான். ஷவர்மா இருக்கும். ஓகே, ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சாச்சு. பில் போட்டுட்டு அப்படியே நம்ம அவுட் சைடு வந்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு துணி கடை. இதுலேயும் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 30 dirhams 40 dirhamsலேருந்து தான் டிஷர்ட்டே ஸ்டார்ட் ஆகும். ட்ரெஸ்ஸு மட்டும் இங்கே எடுக்க வரவே கூடாது. நமக்கு எப்பயுமே டே டு டே தான். ஆனால் 5 dirhams 10 dirhams தான் வாங்குகிறோம், அது பெருசாக உழைக்காது அப்படின்லாம் கிடையாது. 1 yearல அந்த டிஷர்ட் வருது, பெருசாக எதுவுமே கலர் கூட போக மாட்டேங்குது. இது என்னது டைட்டனையில் வந்து ஸ்பெக்ஸ் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் என்னங்க இது? மீடியா மெஷனில் ஒரு கேம் வைப்பாங்களே, லொச்சக் மொச்சக் பச்சக் அப்படின்னு ஒரு கேம் ஒன்று வைப்பாங்க. அந்த கேமில் வந்து இப்படி சுற்றி விட்டால் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அந்த பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டைட்டனைஸில் வச்சுருக்கானா ஜுவல்லரிஸ். பர்ஃப்யூம் அண்ட் ஜுவல்லரிஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இங்கே இருக்கவங்கலாம் வர இந்த ஏரியா அப்படி கிராஸ் பண்ணவே விட மாட்டாங்க. இந்த பர்ஃப்யூமை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், இதை பாருங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அதை வர அடித்து வர விட்டுருவாங்க. ஆனால் பர்ஃப்யூம்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே. அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும். இங்கே எல்லாமே பிராண்ட்ஸ் தான். அதுவும் இல்லாமல் அதுக்கேற்ற ரேட் இருக்கும். இவங்க 50% ஆஃப்னு போட்டிருக்காங்க. 50% ஆஃப்னு போட்டே அவன் உள்ள எல்லாமே 50 dirhams 40 dirhams தான் வச்சுருக்கான். ஆஃப் சேல்ஸ் எல்லாருமே ரமதானுக்காக ஆஃப் சேல்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே நாங்கள் வாங்குகிற ஒரு கடை ஒன்று இருக்குது, நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கடை தான் அஃபோர்டபுள்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 10 dirhams 20 dirhamsலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே நாங்கள் 2-3 தடவை டிஷர்ட்ஸ் எடுத்திருக்கோம், ஷர்ட்ஸும் எடுத்திருக்கோம். ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். மேலே போயிடலாம். மேலே விவோஎக்ஸ் சினிமாஸ் இருக்குது. நாங்கள் இங்கே தான் இந்த துபாய் வந்த புதுசில் ஒரு 2 படம் பார்த்தோன்னா அது இங்கே தான் பார்த்தோம். பொன்னியின் செல்வன் இங்கே தான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் பார்ட். அப்புறம் கேப்டன் ஒரு மூவி போனேன், ஆரியாது. அது ஏன்டா போனோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து டிக்கெட் ரொம்ப ரேட் ஜாஸ்தி. இங்கே எல்லாருமே மோஸ்ட்லி கிரெடிட் கார்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே கிரெடிட் கார்ட்ஸ் மூலிமா நம்ம டிக்கெட் வாங்கினா buy one get one கிடைக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி அதுக்காகவே டிக்கெட் வாங்கணுன்றதுக்காகவே கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு டிக்கெட்டே 80 dirhams வந்துடும். ஃபுட் கோர்ட்டில் நார்மலாக KFC, ஸ்பைசி லேண்ட் இதெல்லாம் நார்மலாக நம்ம ஊர்லேயே பார்த்துருப்போம். இந்த சிட்டி சென்டர், எக்ஸ்பிரஸ் அவென்யூ, ஃபீனிக்ஸ் மால், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதே மாதிரியான ஃபுட் கோர்ட் தான். ஆனால் இங்கே பெருசாக கடைங்க கூட இல்லை. இந்த சைடு ஒரு 4 கடை, அந்த சைடு ஒரு 4 கடை தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன் பாருங்கள். கீழே கேரிஃபோரில் நீங்கள் எது வாங்கினாலும் ஜஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினா கூட உங்களுக்கு ஒரு பில் ஒன்று தருவான் இல்லையா? அந்த பில்லுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கோர்ட்டில் இங்கே வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அந்த அந்த பில்லை தூக்கி போடாமல் நீங்கள் மேலே வந்து இந்த ஃபுட் கோர்ட்டில் எந்த கடையில் வாங்குறீங்களோ அதுக்கான ஆஃபரை மட்டும் நீங்கள் கிழிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே உங்கள் பர்சன்டேஜ் அவங்க மைனஸ் பண்ணி உங்கள் பில்லில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ அதனால் பில்லை தூக்கி போட்டுறாதீங்க. கேரிஃபோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஃபுட் கோர்ட்டில் அந்த ஃபுட்டை வாங்கி அந்த பர்சன்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது தெரியாமல் 2-3 தடவை மிஸ் பண்ணிட்டேன் பில்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே கூட நாங்கள் ஒரு தடவை ஷூஸ் வாங்கினோம். இங்கே வந்து buy 2 get 1 அப்படின்னு சொல்லி ஆஃபர் போட்டிருக்காங்க. இங்கே நாங்கள் ஒரு வாட்டி ஷூ வாங்கினோம். இங்கே வந்து பிராண்ட்ஸ் ஃபார் லெஸ், அதுதான் இந்த கடை பேர். இங்கே மோஸ்ட்லி பிராண்ட்லேயே கிடைக்கும், அதுவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில். இப்போ ரம்தான்றதுனால இன்னும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவும் ரொம்ப ரொம்ப பெரிய கடை, கேரிஃபோர் மாதிரி. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்கும்.
ஒரு செக்ஷன் ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ஸ் ரிலேட்டடாகவே இருக்கும். இது வந்து எல்லாமே மென். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்ததெல்லாம் ஷூ, ஸ்லிப்பர்ஸு, டிஷர்ட்டு, ட்ராக்கு, அது எல்லாமே இந்த சைடு வரைக்கும் மென் இருக்கும். அப்படியே இந்த சைட்லேருந்து ஃபுல்லாக லேடிஸ் தான் இருக்கும். இங்கேயும் மோஸ்ட்லி கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஆனால் இங்கே என்னென்னா பெருசாக கலெக்ஷன்ஸ் தான் இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்மி கலெக்ஷனில் சின்ன சின்ன செட் ஆஃப் தான் வச்சுருப்பாங்க. சைஸஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஃபுல்லாக உமன் செக்ஷன்ஸ். கொஞ்சம் நல்லா தேடி அலைஞ்சி எப்படியாவது நம்ம தேடி எடுத்தோன்னா நமக்கு ஒரு நல்ல பிராண்ட் டிஷர்ட்ஸ் கம்மி ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ரொம்ப நாளாகவே க்ளோஸ்லேயே இருக்குது. இது என்ன பண்ணுறாங்கன்னு இங்கே கேம் ஏதோ வச்சுருக்காங்க போல். ஆனால் இது நான் பார்த்த வரைக்கும் இது எப்பவுமே க்ளோஸில் தான் இருக்குது. ஓகே, இதுதான் விவோ எக்ஸ். இப்போ வந்து தமிழ் படம் ஏதாவது ரிலீஸ் ஆகுதான்னு தெரியல. இருங்க செக் பண்ணிவிடுவோம். இங்கே தியேட்டர்ஸ் நிறைய இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன் இருக்கும். ஆனால் எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸ் தான். ஒரு இது உள்ள சீட்டில் பார்த்தீங்கன்னா 20 பேர் 25 பேர் உட்கார்ற மாதிரி தான் தியேட்டரே இருக்கும். நிறைய ஸ்க்ரீன்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் ஓகே, தமிழ் படம் எதுவுமே பெருசாக ரிலீஸ் ஆகல போல். இந்த மலையாளம் லூசிஃபருடைய செகண்ட் பார்ட் வருது. அது மட்டும்தான் டிக்கெட்ஸ் அவைலபிளாக வச்சுருக்காங்க. ஓகே, அதை முடிச்சுட்டு நான் கீழே வரேன். எஸ்கலேட்டர் வழியாக வந்துட்டு இருக்கும்போது தான் பார்க்குறேன் இங்கேயும் நிறைய கடைங்க இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில். நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஜப்பானா? இங்கே ஆளே இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ. ஷூஸ். ஓகே, இங்கே ஃபுல்லாக ஷூஸ் தான். இங்கே கூட ஓரளவுக்கு இங்கேயும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் நிறைய தருவாங்க இந்த கடையிலையும். இங்கே பாருங்கள், இப்போல்லாம் வர வர வெளியில் வந்துட்டாலே இந்த அம்மாவை கையில் பிடிக்க முடியல. ரொம்ப குஷியாகிடுறாங்க. கீழே இறக்கி விடுங்க, நான் நடந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கி விட சொல்லி அம்மாக்குளம் பண்ணுறா. ஓகே, நாங்கள் எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிட்டோம். மோஸ்ட்லி நம்ம இந்த சிட்டி சென்டர் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பாய்.